அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ந்து நாம் மக்களை சந்திச்சிருக்கோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தேர்தல் கள நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிறைய தொகுதிகளை பார்த்தோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்கோம். திருவண்ணாமலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் திரு அருள் ஆறுமுகத்தை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை நாங்கள் ஒரு உழவர் உரிமை இயக்கத்தினுடைய ஒரு போராளியாக தெரியும். போராட்ட காலத்தில் குண்டாஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. இப்படி ஒரு போராளியாக பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நேரடி அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அதாவது பாமர மக்கள் தன்னோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கும் பொழுது அமைச்சர் ஏவா வேலு போன்றவர்கள் எல்லளவும் இந்த மக்களை போராடும் மக்களை மதிக்காமல் அவர்களை ஒரு குண்டர்களை போல சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட அதிகாரம் இருக்குது, எதை வேணாலும் செஞ்சிட முடியும்னு நினச்சி எங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைச்சார். அது மட்டும் இல்லை, அவர் எக்கச்சக்கமான மலைகளையெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய மலைகள், எல்லா மலைகளிலும் கல்குவாரி வச்சு மலையை முழுங்கிட்டு இருக்கிறாரு. மலை முழுங்கி வேலுன்னே சொல்லலாம் அவரை. அப்புறம் அவர் அவரே கல்வி நிறுவனங்கள் அவர் மீதும் அவர் மகன்கள் மீதும் அவங்க மனைவி மீதும்லாம் நிறைய கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறார். அடுத்தது மருத்துவமனை இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கல்லூரியை இது பண்ணாமல் அவர் வளர்க்காமல் அவருடைய தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுக்கிறார். இப்படி எக்கச்சக்கமான விவசாயிகள் விரோதமான எல்லா வேலைகளையும் செய்கிறார். இதை நாம் பேசணும், மக்கள் மத்தியில் பேசணும். அப்போ நான் சுயேட்சையாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலுவை எதிர்த்து சுயேட்சையாக நிற்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அது நீங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகம்? அந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து என்னை ஏற்கனவே அவர்கள் என்னுடைய மனநிலை என்னங்கிறத சில நேர்காணல்கள் மூலமாக அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ தேர்தலுக்கு அந்த வேட்பாளர் அறிவிப்புக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் சரியான நபராக இருப்பீங்க. திருவண்ணாமலை திரு அருள் ஆறுமுகம் கழக நிர்வாகி பொருத்தமான வேலையை எதிர்த்து பண்ணுறதுக்கு நீங்கள் சரியான நபராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போது எனக்கு கட்சியில் நம்ம சேர்றோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. நான் சொன்னேன், நான் அவங்களோட கூட்டணியாக இணைஞ்சிக்கிறோம், நான் தனிச்சின்னத்தில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க நீங்கள் தனிச்சின்னத்தில் நின்னீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் ரிசால்வ் ஆகாது, நீங்கள் இதே விசில் சின்னத்திலேயே நின்னீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் போட்டியிடுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும், யாரை எதிர்த்து பண்ணுறீங்களோ அவங்கள எதிர்த்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு களமாக இருக்குமேன்னு சொல்லும் பொழுது எனக்கும் அது சரியாக பட்டுச்சு. சுயேட்சையாக நின்று நான் ஒரு குண்டூசி எடுத்து குத்தணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தாவேக்க என் கையில் கடப்பாறையை எடுத்து கொடுத்து நீ குத்துன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது, இப்போ நான் திமுகவையோ இல்லை அதிமுகவையோ இல்லை பாஜக இந்த கட்சிகளையோ எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் எல்லாமே விவசாயிகள் விரோத, இந்த உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் அந்த அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் அழைத்திருந்தால் மற்ற எந்த இதிலையும் நாம் போயிருக்க போகிறதில்ல. தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்திருக்கிறது. அவர்கள் மீது நம்ம இப்போதைக்கு விமர்சனம் வைக்கிற அளவுக்கு அவங்க எதுவும் செஞ்சிடல. அப்போது இந்த மாதிரியான ஒரு இடத்துல நாம் போய் நம்மளுடைய விருப்பங்களை, நான் சில பொருளாதார கொள்கைகள்லாம் சொல்கிறேன், அதையெல்லாம் நம்ம இவங்கக்கிட்ட முன்வைக்கலாம், நம்ம அதையும் செயல்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கலாம். அப்படிங்கிறதுனால சரி, தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம நிற்கிறது சரியானதாக இருக்கும். அமைச்சர் திரு ஏவாவேலுடைய எதிர்ப்பு என்ன மட்டும்தான் உங்களுடைய அரசியலா, அல்லது வேறு ஏதாவது மாற்றத்திற்காக நம்ம
முன்னெடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது? இல்லை, நிச்சயமாக மாற்றத்துக்கு முன்னெடுக்கணுன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அது இப்போவே செய்வோம் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த தேர்தலில் நிற்போம் அப்படின்னு சொல்லி வேலு போன்ற ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு திமிர் பிடித்த ஒரு நபரை இந்த மாதிரி தேர்தலில் கூட அம்பலப்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா இவரை போன்ற நபர்கள், இந்த அரக்கத்தனம் கொண்ட நபர்கள் வந்து மீண்டும் மீண்டும் அதே வேலையை செய்வார்கள். இல்லை, நீங்கள் இவ்வளவு தூரம் ஒரு நேரடி உங்களுடைய விஷயத்தில் அவர் கடுமையாக நடந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திருவண்ணாமலை பொறுத்த மட்டிலும் அவர் மேடை தோறும் ஊடகங்கள் எல்லாம் நான் நிறைய செஞ்சுருக்கேன், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அவர் தண்டராம்பேட்டிலேருந்து திருவண்ணாமலை வந்த வரைக்கும் நிறைய நான் செஞ்சுருக்கிறேன், மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், ஒன்றும் அதிருப்தி இல்லை அப்படின்னு தானே அவர் சொல்கிறார். வேலு வந்து செஞ்சிருக்கிறேன்றாரு. போராடின விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டார். திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு மண்ணு திருடினாங்க, அவங்க மகனுடைய பேரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு மண்ணு திருடினாங்க. அதை எதிர்த்து கேட்டவங்க விவசாயிகளை 21 பேரை வேலூர் சிறையில் அடைத்தார். இந்த மாதிரி வந்து வெவ்வேறு பிரச்சனைகளில், உள்ளூர் பிரச்சனைகள், மக்கள் ஏதாவது எடுத்து கேட்டவங்களை எல்லாரையுமே வந்து சிறைப்படுத்துறது தான். காவல்துறையை வந்து தான் வீட்டு வேலைக்காரங்க மாதிரியும் ஒரு அடியாட்கள் மாதிரி தான் பயன்படுத்திட்டுருக்கிறார். இப்படி ஒரு புறம் செஞ்சுக்கிட்டு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு நான் ரோடு போட்டேன் அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாரு. 1,40,000 கோடிக்கு ரோடு போட்டுக்கிறாரு. 16 கோடியில் கட்டின பிரிட்ஜு உடஞ்சி போச்சு. அதுக்கு வந்து அந்த அரசு துறை சார்ந்த ஒருத்தர் மேல் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஊழல் பண்ணுறதுக்கு இவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. தானிப்பாடி தண்டராம்பட்டு வழியாக அரூருக்கு போகக்கூடிய 4 வழிச்சாலை யாரும் கேட்கல. இது பணத்துக்கு இதில் கமிஷன் அடிக்கிறதுக்கு தான் வந்து இவர் இந்த ரோடு போட்டாருன்ற அந்த மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. போட்டிருக்கிற அந்த 4 வழிச்சாலையில் உடையாத பைப்பு கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு 100 இடத்துல 1000 இடத்துல உடஞ்சிருக்கு அந்த பைப், தண்ணி பைப். இப்போ போனால் கூட அந்த 4 வழிச்சாலைக்கான பர்பஸே அது ரிசால்வ் ஆகலை. அந்த மாதிரியான ஒரு கேடு கெட்டது தான். இப்போ திருக்கோவிலூர் போகிற சாலையும் போட்டுக்கிறாரு. அறகுறையாக வந்து ஒரு திட்டமிடல் இல்லாமல் நானும் சாலை போட்டேன் அப்படிங்கிற இதில் தான் பண்ணுறாரு. இன்னொன்று, சாலைகளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு கிராமத்துக்கு போகிற சாலை கூட வந்து 2 வழிச்சாலை. ஆனால் கிராமத்தில் சாலைகள் இருக்காது. எங்கெல்லாம் சாராய கடை இருக்குதோ அதுக்கு போகிறது சாலைகள் நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் குவாரி இருக்குதோ அதுக்கு சாலைகள் போட்டிருப்பார். ஆனால் மக்களுக்கு அடிப்படை, நீங்கள் கிராமத்துக்குள்ளே போங்க, எல்லா கிராமத்துலேயும் பேசக்கூடியது என்னென்னா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எங்கள் ஊருக்குள்ளே சரியான சாலை இல்லை அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. மக்களே, திருவண்ணாமலை மக்களே, இன்னொரு முறை வேலுவை நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்களானால் மீண்டும் உங்களுக்கு இந்த தீபம் ஏற்றுவதற்கு இந்த மலையை கூட வைக்க மாட்டார், அதையும் வெற்றி பிடுங்கி விடுவார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே நீங்கள் இந்த முறை விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வேலுவனுடைய அரசியல் அத்தியாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க உங்களுடைய ஒற்றை விரல் புரட்சி இங்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே திருவண்ணாமலைக்குள்ளார, இந்த மாநகராட்சிக்குள்ளார இன்னைக்கு காலையில் தாமரை குளம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் வந்து அருணாச்சல சாமி வந்து அங்கே வந்து வருஷத்துக்கு 3 முறை வந்து அங்கே தான் வந்து மூழ்கும். ஆனால் அந்த குளத்தை ஒழுங்காக சீரமைச்சு வைக்கல. இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட 30 குளங்களுக்கு மேலே இருக்குது. அதை எந்த இதையுமே ஒரு 2-3 தவிர மீதி எதையுமே வந்து சீரமைக்கவே இல்லை. எல்லாமே கண்டாமினேட்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை, இது வந்து மாநகராட்சியினுடைய பணியாக அவங்க அறியப்படுகிறது. ஏன் மாநகராட்சியுடைய பணினா, மாநகராட்சிக்குள்ளார தானே அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவருக்கான பணி அவர் செய்யலாம் இல்லை? அது சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு இருக்கான்னு செய்யலாம். அவர் அமைச்சர் தானே, அவரால் செய்ய முடியாதா? மாவட்ட ஆட்சியரை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறாரு. தர்பராஜ் மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்களுக்கு வந்து எடுபடி வேலை செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு மந்திரியினுடைய உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய ஆஃபீஸ் சிஸ்டமாக அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதில் சந்திப்பதில் அது ஒரு பெரிய பிரச்சனை. சந்திக்கிறதுங்கிறது வேற. அவங்க காரில், திமுக காரில் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் ஏறி போகலாமா? அது கூடாது. அந்த வேலையை செஞ்சார்னா என்னன்னு சொல்லுவீங்க? அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ அதிகாரம் மிக்கவர். இந்த ஏரிகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்க குளங்களை தூர்வாடுறதுக்கு இல்லை. ஈசானலிங்கன்னு ஒரு இடம் இருக்குது நம்ம பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில். பெரிய குப்பை மேடு, ஒரு மாநகராட்சிக்குள்ளார அப்புறம் ஒரு குப்பை மேடு. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யாராலும் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. இப்போது சென்னை போல், ஓசூர் போல், திருப்பூர் போல் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு பெரிய மேடு, இது பெரிய அளவிற்கு இன்றைக்கி தினசரி ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்தெல்லாம் மக்கள் வரக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் இன்றைக்கு தினசரி
பெரிய திரளான மக்கள் வராங்க. நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அதாவது நம்ம திருவண்ணாமலைக்கு என்ன திட்டம் வச்சுருக்கோம்னா, முதல்ல மக்கள் அடிப்படையாக சொல்கிறது, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இது இந்த மாவட்டத்தினுடைய இந்த மக்களுடைய கோயில், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போ கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அவர்களுக்கு தனி வரிசை இருக்கணும். இப்போ தனி வரிசைன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரையும் தனி வரிசைலாம் போக விட மாட்டாங்க. அவர்களுக்கு தனி வரிசையில் எப்போ வந்தாலும் அவங்களுடைய ஆதார் காமிச்சிட்டு அவங்க போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல் விஷயம் அந்த மாதிரி பண்ணுவோம். ரெண்டாவதாக வந்து இந்த விழா, அதாவது பௌர்ணமி, இந்த முக்கியமான நாட்களில் வந்து உள்ளூர் மக்களே வந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிச்சிடும். அவங்களால வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது, வெளியே போனால் உள்ளே வர முடியாது, உள்ளே இருந்தால் வெளியே போக முடியாது. அப்போது இதுக்கு மாற்றாக சில இடங்களில் வந்து மேம்பாலங்கள் எங்கே வேணுமோ அந்த மாதிரிலாம் அமைச்சு உள்ளூர் மக்கள் இயல்பாக அவர்கள் போகிறது வர்றதுக்கான வேலைகள் வந்து திருவண்ணாமலையில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கடுத்து இந்த ஈசானிலிங்கக்கிட்ட இருக்கிற குப்பையை வந்து நாம் இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி நகரத்தை வந்து ஒரு தூய்மையாக வைக்கணும். நான் சொன்ன அந்த 33 குளங்களையும் சீரமைச்சு அதை சுற்றி மக்கள்லாம் வந்து உட்கார்ற மாதிரியான அமைச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு டூரிசம்க்கான ஸ்பாட் மாதிரி இல்லாமல் இருக்கும். அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு விவசாயி மட்டும் இல்லை, ஒரு மாற்று பொருளாதாரம் குறித்தெல்லாம் நிறைய பேசியவர் கூட. உங்களுடைய ஒரு கேண்டிடேட்டாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சிந்தனையை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஏதாவது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கைவசம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நாம் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகளுக்கு போன வருஷம் வந்து திமுகவினுடைய அரசாங்கம் 45,000 கோடி வந்து விவசாயிகள் பட்ஜெட் சொல்லி போட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு வரி சலுகை, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த 45,000 கோடியை நீங்கள் அப்படி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 125 லட்சம் ஏக்கருக்கு பிரிச்சுனா ஒரு ஏக்கருக்கு 22,000 ரூபா கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 22,000 ரூபா ஒரு விவசாயிக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் தாவேக்காக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயிகளுக்காக ஒதுக்கக்கூடிய பணத்தை ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு அவருக்கு என்ன வேணுன்றதை அவர்களாக வாங்கிக் கொள்வார்கள். அப்போது இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஊழல் வந்து தடைப்படும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறது. இப்போ நீங்களும், அதாவது தமிழக வெற்றிக் கழகமும் திரு அமைச்சர் ஏவா வேலுவை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள். அதே இடத்துல தான் இப்போது பிஜேபி கேண்டிடேட்டும், அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்க பிஜேபி கேண்டிடேட்டும் அவரும் எதிர்க்கிறாரு. இப்போ அந்த ஏற்கனவே ஆண்ட கட்சி அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தேர்தலில் களம் கண்ட கட்சி, அந்த ஏவாவேலனுடைய எதிர்ப்பு அவர்களுக்கு தான் போய் சாத்தியப்படுமா அல்லது உங்களுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, பிஜேபிக்கு இங்கே திருவண்ணாமலையில் பெரிய அளவில் வரவேற்பு கிடையாது. பிஜேபி என்றைக்குமே மக்களுக்காக எதையும் செய்ததில்லை. மக்களுக்கான ஒரு போராட்டம் தான் நடத்தியிருக்காங்க. அவங்க நிறைய வழக்கு போட்டிருக்கோம், கோயிலை சுற்றி நடந்த இதிலெல்லாம் எங்களுடைய, அதனால தான் அவங்க உரிமையாக வந்து நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் இங்கே போராடி இருக்கோம், கோயிலை சுற்றி இருக்கிற கடைகளுக்கெல்லாம் நாங்கள் போராடி இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த ஒரு வழக்கு போட்டோம் அப்படின்றதுக்காக வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுருவாங்க அப்படின்றது கிடையாது. பிஜேபி என்னைக்காவது மக்களுக்காக ஏதாவது ஒரு விவசாயிகள் பிரச்சனை எதனா போராட்டம் நடத்தியிருக்கா? இல்லை வேறு ஏதாவது ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் பண்ணியிருக்குதா? இல்லை. திருப்பரங்குன்றத்தில் வந்து நீ தீபம் ஏற்றணும், இதில் தீபம் ஏற்றணும், அதில் தீபம் ஏற்றணும், இப்படி ஏதாவது மத கலவரமும் சாதி கலவரமும் பண்ணுற வேலை தான் பண்ணியிருக்க தவிர மக்களுக்கு எதையும் செஞ்சதில்லை. அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் வந்து பிஜேபியெல்லாம் வந்து ஒரு காலம் வந்து ஏற்க மாட்டார்கள். அதேபோல் இப்போ நீங்கள் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு போராளி, விவசாய சங்கத்தை நடத்திட்டு வரீங்க. அப்படியே வந்து தமிழக வெற்றிக் கழகம், அதாவது ஒரு ரசிகர்கள் மன்றமாக இருக்குது, அங்கே ஒரு தொண்டர்கள் அமைப்பு இருக்குது. உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? உங்களுக்கான ஒரு கோஆர்டினேஷன்ஸ் எப்படி இருக்குது? கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இதுலேயும் சில இடர்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடர்பாடுகள்லாம் கலைந்து நாம் வந்து போகணும். பொதுவாக நம்ம வெளியிலிருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது ஒரு சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நான் கட்சிக்கு வந்து முழுமையாக விவரமாக எழுதியிருக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த இடர்பாடுகளுக்கு ஈடுபட்ட நபர்கள் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய வேலைகளையும் வந்து நிச்சயமாக எடுக்கக்கூடிய வேலை. தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு புது கட்சியில் நீங்கள் வந்து இணைஞ்சு இப்போ பரப்புரை, இப்போ கடுமையான உங்கள் பரப்புரையை நாங்கள் பார்க்குறோம். பப்ளிக்னுடைய ஒரு வரவேற்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? மக்கள் வந்து நான் போகும் பொழுது அருள் ஆறுமுகம் அங்கே வர்றதா பார்க்கல. அவர்களுடைய கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வருவார் தான் என்ன பார்க்குறாங்க. இந்த வரவேற்புங்கிறதே அந்த அளவில் தான் மக்களினுடைய வரவேற்பு இருக்குது.
இங்கே திருவண்ணாமலையில் மட்டும் 66,000 கட்சி தாவேகாவினுடைய கட்சி உறுப்பினர்கள் வந்து 66,000 நபர்கள் இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் வந்து குறைந்தது 2 வாக்குகள் அப்படிங்கிற விதம் இருக்குது. குறைந்தது நான் சொல்கிறது. நம்ம சொல்லுவோம் 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைலாம் டிவிக்கேன்னு பேசுது, அதுவாக ஓட்டு போட போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 3 வயசு 4 வயசு குழந்தை பெரியவர்களே 60 வயசு 65 வயசு இருக்கக்கூடிய அவங்க தாத்தா பாட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நீங்கள் வந்து இதுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. திருவண்ணாமலையில் 100% தாவேகா தான் வெற்றி அடைய போகிறது. ஏவாவேலும் மண்ணை கவ போகிறார். தன் வாழ்நாளில் விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போட்டு தன் அகங்காரத்தை காண்பித்த ஒரு நபருக்கு அவருடைய செயலே அவருடைய அரசியல் அத்தியாயத்தை முடித்து வைக்கும்ன்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வந்து வாழ்த்துறோம். மீண்டும் உங்களுடைய நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இவ்வளோ ஒரு பரபரப்பான உங்களுடைய பரபரப்புக்கு நடுவில் ஒரு நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நல்வாழ்த்துக்கள். நேர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.